தைப்பூசத்தின் போது பால் நேர்த்தி கடன் செய்ய போகிறீர்களா? ஒரு நொடி காத்திருந்து இதை கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் மனதை தொடும் தகவல்களை தருவேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தைப்பூசம் மலை முழுவதும் பக்தர்கள். ஒவ்வொருவரின் தலைமேலும் ஒரு குடம், ஒரு வேண்டுதல், ஒரு நம்பிக்கை. பசு பால் தருவது வியாபாரத்திற்காக அல்ல, அது தன் குட்டிக்காக. பசு பால் தருவது பணம் பெறுவதற்காக அல்ல, தன் குட்டியை வாழ வைப்பதற்காக. மாடு கஷ்டப்பட்டு கொடுக்கும் அந்த வெள்ளை திரவம் தாயின் உயிர். அதை எடுத்துக்கொண்டு நேர்த்திக்கடன் என்ற பெயரில் நாம் அதை வீணாக்குகிறோம். ஒரு உயிரின் வேதனையா இன்னொரு உயிரின் பக்தி? பாலை சிந்துவது பக்தியா இல்லை பழக்கமா? முருகன் அதை ஒப்புக்கொள்வானா? ஆம், முருகன் பசி அறியான், தாகமறியான், ஆனால் மனதை அறியான். முருகன் பால் கேட்கவில்லை, உன் மாற்றத்தை தான் கேட்கிறான். சரி, அப்படியென்றால் பாலுக்கு பதிலாக வேறு குடம் எடுக்கலாமா? இன்னும் மிக மிக சிறப்பாக எடுக்கலாம். சொல்கிறேன் கேளுங்கள், நிச்சயமாக வியந்து போவீர்கள். முருகா, முதல் குடம் பன்னீர் குடம். என் கோபத்தின் வெப்பத்தை குளிரச் செய், என் வீட்டில் அமைதி நிலை கட்டும். இரண்டாம் குடம் இளநீர் குடம். என் குடும்பத்தில் மன நிம்மதி பெருகட்டும், எண்ணங்கள் தெளிவாகட்டும். மூன்றாம் குடம் கரும்பு சாறு. வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இனிமையாக பாயட்டும். நான்காம் குடம் மஞ்சள் நீர். நோய்களிலிருந்து எங்களை காப்பாய், எல்லா காரியங்களிலும் மங்களம் தருவாய். ஐந்தாம் குடம் விபூதி நீர். எல்லா பொருளும் நிலையற்றது என்று என் அகங்காரத்துக்கு நினைவூட்டட்டும். ஆறாம் குடம் சந்தனம். என் மனம் குளிர்ந்திருக்கட்டும், கருணை வாசம் வீசட்டும். ஏழாம் குடம் பழங்கள். பசித்தவரின் பசி தீரட்டும், அதுவே என் பக்தி. மாற்று நேர்த்திக்கடன். கோபத்தை விட்டுவிடு, பொறாமையை எரித்துவிடு, பொய்யை கழற்றிவிடு, அதுதான் உண்மையான காவடி. வேலெடு, தைரியத்தின் சின்னமாக. விரதமிரு, தீய பழக்கங்களை விட்டு பிரிய. சேவை செய், அதுவே முருகனுக்கான மிக உயர்ந்த அர்ச்சனை. முருகா, உனக்கு பால் வேண்டாம், மனம் வேண்டும். மாடுகள் அழ வேண்டாம், மனிதன் மாற வேண்டும். பால் சிந்தினால் நினைவழியும், கருணை சிந்தினால் ஆன்மீகம் பிறக்கும். இதுவே உண்மை நேர்த்திக்கடன். இந்த தைப்பூசத்தில் நேர்த்திக்கடன் நிறைவேறட்டும், உயிர் வழியில் அல்ல, உள்ள மாற்றத்தில். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் அடுத்தவருக்கும் சொல்லுங்கள். இதுதான் உண்மை ஆன்மீகம் தமிழ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.